கர்த்தர் இன்றைய வசனம் யோவான் 9ஆம் அதிகாரம் 31 வசனம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கவில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவபக்தி உள்ளவனாயிருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார். கர்த்தர் இந்த வசனம் பார்க்கும்போது பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்க மாட்டார்னு வேதம் போட்டிருக்கு. அப்போ யாருக்கு செவி கொடுக்காரா? அவருக்கு சித்தமானதை செய்து தேவபக்தியாக இருந்துட்டு அவர் சித்தமானதை செய்கிறான்ல அவனுக்கு தேவன் செவி கொடுக்குறாராம். வேலையில் நம்மளும் அநேக காலங்கள் சில காரியம் ஜெபித்து கொண்டிருக்கலாம். சில கால தாமதம் இருக்கலாம். ஒரு ஜெபம் நம்ம அநேக கேட்போம். காலதாமதம் நிறைய காரணம் இருக்கலாம். கர்த்தருடைய வேலை வராமல் இருக்கலாம். ஒவ்வொரு காரியம் வச்சு கர்த்தருடைய சித்தம் ஏதோ ஒரு காரணம். ஆனால் அது காலதாமதம் ஆகிறதுல இதுவும் ஒரு காரணமாக இருக்குது. பாவம். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்குது இல்லையா? அப்படி அப்படி இருக்குமானால் அது நம்ம கையில் இருக்குது. மற்ற காரியம் வேலை வரல அதை கர்த்தருடைய காத்திருக்கு. அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் நம்ம கையில் இருக்கிற காரியங்கள் தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்கணும்னா பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கலன்னு சொல்லுது. நம்ம ஏதாவது குறைகள் குற்றங்கள் நம்ம மறைக்கப்பட்ட பாவங்கள் இருக்குமானால் அதை அறிக்கை பண்ணி விட்டுருவோம். அடுத்து என்ன செய்யுமானா தேவ பக்தியாக இருக்கணும். ஒரு பக்தி இருந்துட்டு அவர் சித்தமானது செய்கிறான் பார்த்தீங்களா, அவனுக்கு தேவன் செவி கொடுக்குறாராம். நம்ம ஒரு பக்கம் பாவத்திலிருந்து விடுதலை வரணும். இன்னொன்று அவருக்கு சித்தமானது செய்யணும். கர்த்தருடைய சித்தமானது என்ன? அவர் நம்ம செய்கிற நமக்கு தோன்றதை செஞ்சுக்கிட்டு கர்த்தர் சித்தம்னு சொல்லாமல் கர்த்தருடைய சித்தம் என்ன? கர்த்தர் சித்தம் எப்படி இருக்கும்? வேதத்தின்படி தான் இருக்கும். வேதத்தை நம்ம எதுக்காக அந்த வேதத்தை விட்டு வெளியே போகாது. இந்த காரியம் நம்ம செய்கிற காரியம் வேதத்தை சார்ந்த காரியமாகவே இருக்கும். அப்படி கர்த்தருடைய சுத்தமான காரியம் நம்ம செய்யும்போது உங்கள் ஜெபத்துக்கு தேவன் செவி கொடுக்குறார். இந்த வேளையில் நம்ம வாழ்க்கை இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாலும் இனி நம்ம ஒரு விஷயம் மன்னிப்பு கேட்போம். அவர் சுத்தமான செய்வோம். நம்ம ஜெபத்தை எத்தனை ஜெபமோ எந்த வேளையில் எப்போ பண்ணாலும் எந்த ஒரு ஆபத்து காலத்துக்கு விட்டாலும் உங்களுக்கு தேவன் செவி கொடுப்பார். எல்லாரும் தப்பித்து எல்லா பிரச்சனையும் தப்பித்து எனக்கு தருவார். இந்த பூமியில் சாட்சியில் வாழ்க்கை தருவார். பரலோகத்தும் அழைத்துப்படுத்துவார். அர்ப்பணிப்பும் தேவனுக்கு செய்வாராக. ஆமென்.